ஹாய். இன்றைக்கி வந்து நம்ம வெயிட் லாஸ் ஜர்னி தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு 30 டேஸ் வந்து வெயிட் லாஸ் பண்ணலான்னு வந்து முடிவு பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி வந்து நான் 85லேருந்து 72 வந்துட்டேன். இடையில வந்து எனக்கு உடம்பு சரியாமல் போச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் சுகரே எடுக்காமல் விட்டுட்டேன். அதனால் வந்து எனக்கு லோ சுகர் வந்துருச்சு. நான் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணப்போ கண்டிப்பாக சுகர் வந்து கொஞ்சமாவது எடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால் வந்து நான் இடையில வந்து ரொம்ப லோ சுகர் வந்தனால என்னால் முடியல. அதனால் வந்து ஒரு 3 மந்த்தில் விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா, நான் 72லேருந்து 74 பக்கம் வந்துட்டேன். இப்போ மறுபடியும் நான் வந்து ஒரு 30 நாள் வந்து வெயிட் லாஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். நான் 85லேருந்து 72 பக்கம் வந்துட்டேன். இப்போ வந்து மறுபடியும் 72லேருந்து நம்ம வந்து ஒரு 65 வந்து ரீச் ஆகிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ நம்ம டயட்டில் அதை பண்ண போகிறோம். இது வந்து நான் வித்தவுட் எக்ஸசைஸில் ஒன்லி ஃபுட்டு மூலமாக வந்து தான் நான் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணி காமிக்க போகிறேன். நான் முதல்ல வெயிட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி லோ சுகர் லோ பிபிலாம் இருக்கிறவங்களாம் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்துக்கோங்க. இப்போ நான் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டுலாம் இருக்கல. நான் லோ சுகர் ஆனோன்னா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு டாக்டர் சுகர் மட்டும் எடுத்துக்கோங்க, ஃபுட்டு கம்மியாக எடுத்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் நம்ம ரெகுலராக நம்ம உடம்புக்கு தேவையான கலோரி கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். நான் வந்து ஹெல்த்திஃபை மீன்னு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்பில் வந்து எனக்கு எவ்வளோ கலோரி சாப்பிட்ணுன்னு சொல்லிடும். நான் வந்து அதில் வெயிட்டும் ஹைட்டும் கொடுத்துட்டுனா நான் எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிடும். அது வந்து ட்ராக் பண்ணிக்கும். நம்ம என்னென்ன சாப்பிட்றோன்னு சொல்லிட்டோன்னா நான் ரெகுலராக எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடும். நான் என்னென்ன சாப்பிட்றேன் ரெகுலராக அப்படின்னு கண்டிப்பாக நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 74.30 இருக்கிறேன். இப்போ ஜீரோவில் வச்சுட்டு தான் வைக்கிறேன். இங்கே பாருங்கள் 74.30 கேஜி இருக்கிறேன். நான் மார்னிங் வெறும் இதில் தான் எடுத்திருக்கேன். நாளைக்கு என்ன வெயிட் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 74.30 இருக்கிறேன். நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது 72 தான் இருந்தேன். இப்போ வந்து 74 கிலோ வந்துட்டேன். 2 கிலோ வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 72 இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 74, ஒரு 2 கிலோ வந்து எச்சாயிடுச்சு. ஏன்னா 3 மாதம் வந்து நான் எதுவுமே பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். அசால்ட்டாக நார்மலாக எல்லாம் வெளியே சாப்பிட்றது எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம மறுபடியும் வந்து நம்ம வெயிட் லாஸ் ஜர்னி பண்ண போகிறோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8 வாரம் எடுத்திருக்கேன். 8 வாரத்தில் வந்து ஒரு 65 வந்துடலாம் அப்படின்ட்டு. நம்ம 8 வாரத்தில் நம்மளுக்கு அதிகம் தான், அதுக்கு முன்னாடியே பண்ணுறனால பண்ணிடலாம். நான் நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்றேன் வெயிட் லாஸ்க்கு, நான் டயட் மட்டும்தான் இருக்க போகிறேன். எக்ஸசைஸில் பண்ண போகிறதில்ல. நான் ஃபுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், அது மட்டும்தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஓகே, பாய். நான் வந்து என்னென்ன ரெகுலராக சாப்பிட்றேன் டயட் ஃபுட் மாதிரி, அப்புறம் எவ்வளோ எனக்கு வெயிட் லாஸ் ஆகுதுன்னு நான் ரெகுலராக வந்து உங்களுக்கு நான் வெயிட் செக் பண்ணி நான் போஸ்ட் போட்டே தான் இருப்பேன். ரெகுலராக கண்டிப்பாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.